Hi all, welcome to Aarti Balaji Makeover Styles. இன்னைக்கு Aarti Balaji Makeover Stylesல ஒரு மேக்கப் டியூட்டோரியல் தான் பார்க்க போறீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக கொஞ்சம் ஈஸியாக அவைலபிலிட்டியான ப்ராடக்ட்ஸ் வச்சு தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து ஐம் யூஸிங் மை ப்ளம் பிரைட் இயர்ஸ் அப்படின்னு ஒரு க்ரீம். இது ரொம்ப நல்லா இருக்குது, எனக்கு ரொம்ப நல்லா பிடிச்சிருக்கு. யூஸ்வலி நைட் க்ரீம் மாதிரி தான் இது, பட் நான் வந்து இதை மேக்கப் டெய்லி காலையில் மேக்கப் பண்ணுறோம் இல்லையா, ஸோ அதுக்கு முன்னாடி நான் இதை யூஸ் பண்ணுறேன். நைட்டும் அப்ளை பண்ணுவேன், மறந்துட்டேன் அப்படின்னா விட்டுருவேன். பட் டெய்லி பர்பஸ் நான் யூஸ் பண்ணுற பர்பஸ் வந்து நல்ல மேக்கப் ஹோல்ட் பண்ணி கொடுக்குது இது, அண்ட் நல்ல மாய்ஸ்சரைசிங் கொடுக்குது ஸ்கின்னுக்கு. ரொம்ப ஸ்கின் வந்து ஒரு மாதிரி ஹெல்த்தியாக காமிக்குது. நீங்கள் வந்து கொஞ்சம் நிறைய கூட போட்டுக்கலாம், ரொம்ப ட்ரை ஸ்கின்னாக இருந்தது அப்படின்னா. இட் ஆக்சுவலி பேம்பர்ஸ் தி ஸ்கின். இட்ஸ் ப்ளம் பிரைட் இயர்ஸ். இட்ஸ் அ நைட் க்ரீம் ஆக்சுவலி. அகெயின் ரிப்பீட் பண்ணுறேன், நல்ல ஸ்கின் பாருங்க, அப்படி ஒரு ஹெல்த்தியான ஒரு கண்டிஷனுக்கு கொண்டு வருது. ஸோ அதுக்கப்புறம் எனக்கு மேக்கப் போடும்போது நல்லா இருக்கு. ஸோ நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து இப்படி தான் நான் கொஞ்சம் மாற்றி மாற்றி யூஸ் பண்ணுவேன். ஸோ யூஸ் பண்ணும்போது தான் நமக்கு வந்து தெரியும் இது இதுக்கு யூஸ் பண்ணால் நல்லா இருக்குது. இது எனக்கு நான் பர்சனலாக ஓகே ஏதாவது ஒரு நைட் க்ரீம் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு இந்த ப்ளம் ட்ரை பண்ணேன். ஸோ ப்ளம் ட்ரை பண்ணதுக்கப்புறம் நல்லா இருந்தது ஸ்கின். கொஞ்சம் நைட்டில் மட்டும் போட ஆரம்பித்தேன். அண்ட் காலையில் மேக்கப் பண்ணுறதுக்கு முன்னாடி மாய்ஸ்சரைசர் காலி ஆயிடுச்சு. ஸோ அப்போ இது கொஞ்சம் அப்ளை பண்ணிட்டு பண்ணும்போது ரொம்ப நல்லா இருந்து. ஸோ அதுலேருந்து இதை அப்படியே கண்டினியூ பண்ணிகிட்டே இருக்கேன். நல்ல கண்ணை சுற்றி கண்ணுக்கு கீழே இனிமேல் எல்லாம் அப்ளை பண்ணிடலாம். ஸோ அடுத்தது ஐம் யூஸிங் மை பியூட்டி பிளண்டர். ஓகே, பியூட்டி பிளண்டர் யூஸ் பண்ணுறேன். ஐம் யூஸிங் ஷ்ரயான் அப்படின்னு ஒரு பிராண்ட். இது நிறைய இந்த மேக்கப் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் விற்கிறாங்க இல்லையா, அந்த கடைகளில் இப்போ கிடைக்குது. திஸ் இஸ் அ கன்சீலர் பேலட். அண்ட் நிறைய பேர் கேட்டிங்களா செல்ஃப் மேக்கப்புக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான ஏதாவது ஒரு ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட் சொல்லுங்க மேம். அண்ட் இது ஆன்லைன்லேயும் அவைலபிள் இருக்குது. ஷ்ரயான் இதோடைய பிராண்ட் பேர். ஸோ இதை பற்றி நான் இன்னொரு மேக்கப் வீடியோ டீட்டெயிலாக கொடுக்குறேன். ஏன்னா இதோட ஃபுல் ரேஞ்ச் நான் கொண்டு வரல. இது வந்து ஒரு அவுட் ஆஃப் ஸ்டேஷன் ஒரு ஷூட், கூர்கில் ஷூட் நடந்துட்டு இருந்தது. ஸோ ஷூட் அப்போ ஒரு பிரேக் டைமில் வந்து நான் இந்த மேக்கப் வீடியோ பண்ணிகிட்ருக்கேன். ஸோ திஸ் இஸ் ஷ்ரயான். அகெயின் ஐம் ரிப்பீட்டிங், ஷ்ரயான் அப்படின்னு ஒரு பிராண்ட். இதோட கன்சீலர் பேலட் தான் இப்போ என்கிட்ட இருக்கு. ஸோ மேபி உங்களுக்கு பிடிச்சிருக்கு மேம், இது வந்து நல்லா இருக்கும். நிறைய பேர் கேட்டிங்களா அஃபோர்டபுள் ப்ராடக்டாக வேணும் அண்ட் வந்து நல்ல ப்ராடக்டாக ஒன்று சஜஸ்ட் பண்ணுங்க மேம் அப்படிங்களா. அதுக்கு வந்து இது ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ இதில் வந்து நல்ல கலர்ஸ், நமக்கு தேவையான இந்த சவுத் இண்டியன் கலர்ஸ் எல்லாமே இதில் இருக்கும். அண்ட் கொஞ்சம் பிரைட் பண்ணுறதுக்கான பிரைட் கலர்ஸும் இதில் இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா என்னுடைய ஸ்கின் டோனுக்கு ஒரு ஷேட் வந்து இந்த ஷேட்க்கு சரியாக இருக்கும் எனக்கு. ஸோ கொஞ்சம் கன்சீல் பண்ணிக்கிறேன் இதை வச்சு. என்னுடைய குட்டி நியூ பியூட்டி பிளண்டர் இது. ஸோ கன்சீலர் அப்படின்றது நம்ம ஸ்கின் டோனோட அது மர்ஜ் ஆகணும், தூக்கிட்டு தனியாக தெரியக்கூடாது. ஸோ எங்கெல்லாம் வந்து இப்போ என் டோன் வந்து இந்த கலர், ஆனால் இந்த கலருக்கு வந்து இதை நான் மேட்ச் பண்ணுறேன். தட் இஸ் ஹவ் யூ ஹவ் டு செலக்ட் அ கன்சீலர். கண்டிப்பாக கூடிய சீக்கிரம் வந்து கன்சீலர்ஸ் எப்படி ப்ராப்பர் அப்ளை பண்ணணுன்றதுக்கு நான் ஒரு தனியாக ஒரு வீடியோ கொடுக்குறேன். ஸோ இந்த டோனையும் நான் மேட்ச் பண்ணுறேன். இப்போ கண்ணு சுற்றி ஸோ கன்சீலர்ஸ் வந்து நான் ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ண மாட்டேன். எந்த ஸ்பாட் எனக்கு வேணுமோ அது மட்டும் அப்ளை பண்ணுவேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஃபவுண்டேஷன் நான் அப்ளை பண்ணல. இதில் இருக்கக்கூடிய இன்னொரு பிரைட்டர் டோன். ஸோ இதை வந்து என்னுடைய ஒரு கன்சீலர் டோனாக நான் யூஸ் பண்ணுறேன். இதை வந்து என்னோட கன்சீலர் டோனாக யூஸ் பண்ணுறேன். இதில் இருக்கக்கூடிய இந்த ஷேடை வந்து நான் வந்து ஒரு ஃபவுண்டேஷன் கொஞ்சம் பிரைட்னஸ் கொடுக்கறதுக்காக இது யூஸ் பண்ணுறேன். அகெயின் தி அதர் சைட் ஆஃப் த பியூட்டி பிளஞ்சி ஃபேஸ் ஃபுல்லாகவே இது நான் அப்ளை பண்ணிடுறேன். ஸோ இப்போ கம்ப்ளீட்டாக அப்ளை பண்ணி முடிச்சிட்டேன். ஸோ யூ கேன் ஃபீல் தி டிஃப்ரென்ஸ் இல்லையா, ஒரு ஸ்கின்ல வந்து அப்படி ஒரு ஹைட்ரேஷன் அண்ட் ஒரு நேச்சுரலாக செட்டிங். இப்போ வந்து நம்ம வந்து எங்கே இப்படி ட்ரெஸ் பண்ணுறோன்றதை பொறுத்து, இது ஒரு டெய்லி யூசேஜுக்கு ஒரு மைல்டாக ஒரு ஷாப்பிங் போகிறீங்க, ஒரு
சூப்பர் மார்க்கெட் போகிறீங்க அப்படின்னும் போதெல்லாம் ரொம்ப ஓவராக இல்லாமல் இந்த மாதிரி ரொம்ப நேச்சுரலாக அண்ட் அஃப்கோர்ஸ் வெளியில் ஃபங்க்ஷன் வேறு இல்லாமல் நீங்கள் அப்ளை பண்ணலாம். லைக் ஒரு பர்த்டே பார்ட்டி போகிறீங்க, ஸோ ஹவ் யூ வாண்ட் டு லுக் அப்படின்றதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம் மேக்கப்பை. ஸோ இவ்வளோ தான். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து ஒரு டார்க்கர் கலர் யூஸ் பண்ணியிருந்த கன்சீலருக்கு, என்னுடைய ஷேடுக்கு கன்சீலர் அகெயின் ரிப்பீட் பண்ணுறேன். கன்சீலர்ன்றது நம்மளுடைய ஒரிஜினல் ஷேடோட அந்த டார்க் ஸ்பாட்ஸ் ஆர் அந்த டார்க் சர்க்கிள்ஸ் ஆர் அந்த பிக்மெண்ட்ஸ் மார்க் எல்லாமே நம்மளோட ஒரிஜினல் கலருக்கு வந்து நீங்கள் மர்ஜ் பண்ணணும். தட் இஸ் கன்சீலர். ஓகே, அண்ட் அதுக்கப்புறம் ஒரு ஸ்டெப் வந்து பிரைட்டன் பண்ண நான். யூ கேன் சி ஹவு ஈவன் இட் லுக்ஸ் ஆன் மை ஸ்கின். அதுக்கப்புறம் ஐ எம் யூஸிங் மை மேக்கோடைய ஒரு பிளஷர் கலர் மெல்பா அப்படின்ற பிளஷர். இது வந்து ஜஸ்ட் ஃபிங்கர்ஸ் தான் யூஸ் பண்ணுறது. பர்சனல் மேக்கப் பண்ணணும்னா நான் ஜஸ்ட் ஃபிங்கர்ஸ் யூஸ் பண்ணிக்கிறேன். I'm just setting it on my eyeshadow. I'll show you the color. So இதுதான் ஒரு மாதிரி ஸ்கின் டோன் மாதிரி ஒரு கலர். You can see இந்த மாதிரி ஒரு கலர். ஸோ நிறைய பேருக்கு வந்து ஓவர் மேக்கப் பிடிக்காது அப்படின்னு இந்த மெல்பா இஸ் லைக் a very beautiful shade for blushing as well as for, you can use this blusher. This is actually a blusher from MAC, but you can very well use it for your eyeshadow. ஸோ இதுக்குமே டிஃப்ரென்ஸ் தெரியுது பாருங்க. ஸோ அந்த டார்க் சர்க்கிள்ஸும் மறையும், அதே சமயம் மாதிரி மைல்டாக ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு அழகு கொடுக்கும் கண்ணுக்கு. I'm just setting it with my fingers. So next for the kajal, I'm using a blue or a royal blue from Swiss Beauty. So the number edavadhu iruka? No, electric blue abindra name irukku, and this is from Swiss Beauty, a royal blue, and you can just applying only on the kajal podra edathila apply pandren because I'm wearing a blue dress. Now the eyeliner is from Faces Canada. ரொம்ப நல்ல ஒரு ஐலைனருங்க. செல்ஃப் யூஸ்க்கு எல்லாமே ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு ஐலைனர் இது. ஸோ தின்னாக நான் வந்து எனக்கு செல்ஃப் மேக்கப் தான் நான் பண்ணுறேன். ஸோ அதை தான் வந்து நான் டியூட்டோரியலாக கொடுக்குறேன். ஸோ யூ கேன் see the blue kajal and the mild eyeshadow. ஜஸ்ட் தின் ஒன். ரொம்பலாம் நீங்கள் வந்து ட்ரமாட்டிக்காலாம் வரையணும்னு அவசியமே இல்லை. Now comes the mascara from Faces Canada again. ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு mascara இது. ஜஸ்ட் மைல்டாக தான் போடுவேன். ஏன்னா ரொம்ப போட்டேன்னா டைம் ஆக ரொம்ப டார்க் ஆகிட்டே இருக்க மாதிரி ஒரு ஃபீல் வந்துடும். And just correcting my eyebrows with gel mascara. ஜஸ்ட் எனக்கு ஷேப் வந்தால் போதும். ஸோ திக் ஐப்ரோஸ் இருக்கவங்க எல்லாமே யூ கேன் ட்ரை திஸ் மெத்தட். ஜஸ்ட் கெட் அ பிளெயின் ஜெல் மஸ்காரா. நல்லா அழுத்தி கூட நீங்கள் கோம் பண்ணி அழகாக ஒரு ஷேப்க்கு கொண்டு வரலாம். பாருங்கள், ரொம்ப ஆர்டிஃபிஷியல் இல்லாமல் ஒரு டெய்லி லுக்குக்கு வந்து இட் கிவ்ஸ் அ பியூட்டிஃபுல் திங். எஸ், நவ் கம்ஸ் த லிப்ஸ்டிக். So lipstick I'm using Nykaa Odia Jagger Bomb, then the self color. It's a beautiful color. Jagger Bomb.
and blusher is from MAC. நம்ம கண்ணுக்கு போட்டோம் இல்லையா ஐ ஷேடோ, ஸோ அதே blusher தான் யூஸ் பண்ணுறேன். இட்ஸ் a very mild one. It's a very simple makeup, a daily makeup or a simple ஒரு ஃபங்க்ஷன் போகிற மேக்கப் தான் எடுத்துகிட்டு இருக்கேன். And yes, now my highlighter is from Swiss Beauty. நான் ரெகுலராக யூஸ் பண்ணுறது. அப்படி கொஞ்சம் கையை வச்சுட்டு கொஞ்சம் இந்த குண்டு மூக்கை எப்போவுமே நான் சரி பண்ணிடுவேன். So that's all. Yes, I'm all set, ready for the day. So என்ன நான் ப்ளசண்ட்டாக வச்சுக்கிறதுக்கு ஒரு மினிமலைஸ் மேக்கப், ஒரு ஷூட்க்கு போகிறேன், ஒரு மேக்கப்புக்கு போகிறேன் அப்படின்னும் போது இதை ஒழுங்காக ஃபோட்டோ எடுத்து நான் அப்லோட் பண்ணுறேன். Maybe the thumbnail and the ending. Hope you enjoyed Aarti Balaji makeover styles. So ஏதாவது doubts இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்க. Do subscribe, like, share and என்ன மாதிரி வீடியோஸ் வேணுன்றது கமெண்ட்ல கொடுங்க. Tata, bye bye, see you. Just a small video clip. ஸோ அந்த மேக்கப் வந்து அவுட்டோரில் எப்படி இருக்குன்னு நீங்கள் பார்க்கலாம். ஸோ கிவ்ஸ் அ வெரி சட்டில் பட் ஒரு ஃப்ரெஷ் லுக் இருக்கும். ஸோ நம்ம ஒர்க்குக்கு போகும்போது நம்ம ரொம்ப ஹெவியாக மேக்கப் போட்டாலும் நல்லா இருக்காது. அண்ட் இந்த ஷார்ட் வந்து நான் வந்து ஆல்மோஸ்ட் 5:45க்கு எடுத்தது ஈவினிங். மேக்கப் பார்த்தீங்கன்னா நான் 8 o'clock பண்ண மேக்கப் இது. ஸோ எதுவுமே ஸ்மர்ஜ் ஆகக்கூடாது அண்ட் லாங் ஸ்டே இருக்கணும். ஹோப் யூ என்ஜாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.